கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். மிக தெளிவாக இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்கிறது. என்ன சொல்லுகிறது பாருங்கள். விருத்த சேதனம் இல்லாதது, அதெல்லாம் ஒண்ணுக்கு உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். இன்னைக்கு நிறைய பேர்ட்ட அன்பு இருக்குது, ஆனா கிரியை இல்ல. நிறைய பேர்ட்ட கிரியை இருக்குது, அன்பு இல்ல. எனக்கு தெரிந்த ஒரு நபர் வாய்ப்புகள் வரும்பொழுதெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை உண்டு. ஏராளமான ட்ரெஸ்ஸஸ், ஏராளமான துணி, சட்டை, பனியன்ல சேர வாங்கி கொடுப்பாங்க. அதை கொடுக்கிற காலங்கள்ல பாத்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகள் எரிச்சல் அடைந்து அவைகளுக்காக வாங்க கியூல நிக்கிறவங்களுக்கு மேல எரிச்சல் பட்டு போதல காலை வச்செல்லாம் மிதிச்சிருக்கிற தன்மையை நான் பார்த்திருக்கிறேன். உதவுறாங்க, ஆனா அன்பு இல்லாம செய்யறாங்க. இன்னும் சிலருக்கு அன்பு இருக்குது, ஆனா செயல்ல இல்ல. ஆண்டவர் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அன்பினால் கிரியை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறார். அன்பினால கிரியை செய்யணுமா? அன்பும் இருக்கணும், கிரியையும் இருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, நான் செயல்படக்கூடிய ஒவ்வொன்றும் அன்பின் அடிப்படையிலே செயல்படுவதற்கு. கிறிஸ்துமஸ் காலம் வந்துவிட்டால் நிறைய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் எழுப்பி விடுகிறார்கள், புத்திசல்களை போல. மற்ற காலங்கள் இல்லையே. சரி, உதவி செய்கிறவர்களாவது அன்பின் அடிப்படையில செய்கிறார்களா? இல்ல, ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி. ஆண்டவர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? அன்பினால் செயல்படுவோம். இது நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு ஆணித்தரமான ஒரு ஏக்கமாக கொள்வோம். நான் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் அன்பின் அடிப்படையிலே செயல்பட எனக்கு ஞானம் தாரும். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் அன்பினால் செயல்படக்கூடிய கிருபைகளினால் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.